ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க லிங்கேஸ்வரி பேசுறேன். நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்களும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல பங்குனி உத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பங்குனி மாசத்துல வரும் முக்கியமான சிறப்புக்குரிய நாள் இந்த பங்குனி உத்திரம் உற்சவம். இந்த நாள்ல அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், திருக்கல்யாண வைபவம் இது எல்லாமே நடைபெறுவது ஒரு வழக்கம். ஒவ்வொரு மாசமும் வரும் பௌர்ணமி தினம் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுடன் தொடர்புடைய வழிபாட்டு நாளா கருதப்படுது. ஆனா பங்குனி மாத பௌர்ணமியான பங்குனி உத்திர தினம் முருகப்பெருமானுடன் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்காக ஏற்ற நாளா குறிப்பிடப்படுது. இந்துக்களுடைய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்கள்ல ஒண்ணு இந்த பங்குனி உத்திரம். பங்குனி மாசத்துல பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரம் இணைந்து வரும் நாள்ல இந்த உற்சவம் கொண்டாடப்படுது. இத முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகவும் விரத நாளாகவும் கருதப்படுது. முருகப்பெருமான் இந்திரனுடைய மகனான தெய்வானைய திருமணம் செஞ்சு கொண்டது இந்த நாள் தான் என புராணங்கள் சொல்லுது. முருகப்பெருமான் மட்டுமின்றி சிவன், பார்வதி, ஸ்ரீராமர், சீதை, ரங்கநாதர், ஆண்டாள் என பல தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளா இந்த பங்குனி உத்திரம் குறிப்பிடப்படுது. இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டா திருமண வரம் கிடைக்கும் என்பதால் தான் பங்குனி உத்திர விரதத்திற்கு கல்யாண விரதம் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. இந்த நாள்ல முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளிலும் காவடி, பால்குடம் எந்திர வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவாங்க. இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டா திருமணம் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படின்றது நம்பிக்கை. சரி, பங்குனி உத்திரம் 2026 தேதி என்னென்ன நேரம் அப்படின்றது பார்த்தோம். பங்குனி உத்திரம் 2026 தேதி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1, அதாவது புதன்கிழமை. உத்திர நட்சத்திரம் ஆரம்பமாகும் நேரம் பாத்தீங்கன்னா மார்ச் 31 மாலை 3:20 மணிக்கு. உத்திர நட்சத்திரம் நிறைவு எப்போன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 1 மாலை 4:17. பௌர்ணமி எப்போ ஆரம்பமாகும் அப்படின்னா ஏப்ரல் 1 காலை 7:38 மணிக்கு. பௌர்ணமி நிறைவடையும் நேரம் வந்து ஏப்ரல் 2 காலை 7:57 மணிக்கு. சரி, பங்குனி உத்திரம் கொண்டாட என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு சிறப்பு பூஜைகள், விரதம், வழிபாடு செஞ்சா செல்வ வளம், ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை. முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். அதனாலதான் இந்த நாள்ல வேண்டுதல் நிறைவேறிய பலரும் மொட்டையடித்தும் காவடி ஏந்தியும் முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதை வழக்கமா வச்சிருக்காங்க. பங்குனி உத்திரம் அன்னைக்கு திருமணம், சொத்துக்கள் வாங்குவது, வீடு கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதும் வழக்கமாக உள்ளது. தமிழகம் மட்டும் கிடையாது, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலும் திருமண வரம் வேண்டி பங்குனி உத்திர நாள்ல பலரும் விரதம் இருக்கிறது ஒரு வழக்கம். திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் மட்டுமின்றி திருமணமான தம்பதிகளும் இந்த நாள்ல சிறப்பு பூஜைகள் செய்து தங்களின் வாழ்க்கையை சிறப்பாக அமைய வழிபாடு செய்வாங்க. இது தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் இடையே ஆன்மீக பந்தத்தை உருவாக்கும் நாளா கருதப்படுது. பல தெய்வங்களுக்கும் திருமணம் நடைபெற்ற நாளா இருந்தாலும் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நாளாகவே கருதப்படுது. காரணம், முருகப்பெருமானுக்குள் அனைத்து தெய்வங்களும் அடங்கும் அப்படின்றது சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனாலதான் இது முருகனுக்குரிய வழிபாட்டு நாளா கருதப்படுது. சரி, பங்குனி உத்திரம் அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானிடம் வேண்டிய வரங்கள் கிடைக்க நெய் தீபம் ஏத்தி வைச்சு விரதம் இருந்து பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம் செஞ்சு ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு மந்திரத்தை உச்சரிச்சு வழிபடணும். முழு உபவாசமா விரதம் இருக்க முடியாதவங்க முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி அமர்ந்து மனதார ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம். அப்படி இல்லைன்னா 108 முறையாவது உச்சரிச்சு வழிபடலாம். முருகனின் 108 சத நாம வலிகளை சொல்லி அர்ச்சனை செய்தும் சர்க்கரை பொங்கல், பாயாசம், பழங்கள், பஞ்சாமிர்தம், வெற்றிலை பாக்கு, தேங்காய் போன்றவற்றை நெய்வேத்தியமா வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி உத்திரத்தை பத்தி உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பங்குனி உத்திரத்துக்கு விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.